Okay, anyway, start. Welcome students for this trust class. So இந்த முதல் கேள்வி வந்து a motorist covers a distance of 135.04 km in 3.2 hours. The speed of the motor is. ஒரு வாகன ஓட்டுநர் 3.2 மணி நேரத்தில் 135.04 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறார் எனில் வாகனத்தின் வேகம் என்ன? வேகம் ஈக்குவல் டு என்ன? வேகம் ஈக்குவல் டு சொல்லுங்க பார்க்கலாம், தூரம் டிவைட் பை நேரமா? அப்போ அது எவ்வளோ வருது? தூரம் எவ்வளோ? 135.04. மணி நேரம் எவ்வளோ? 3.2. அப்போ எவ்வளோ வரும்? 42.2 சார். 42.2 கிலோமீட்டர். ஆமாம், 42.2 கிலோமீட்டர்ஸ் வருதா? கிலோமீட்டர். ஆமாம், தேர்ட் ஆப்ஷன். கிலோமீட்டர் பர் ஹவர் வருதா எல்லாருக்கு? எஸ் சார். இப்போ இதில் பாருங்கள், இதை வந்து இந்த பாயிண்டெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் வகுத்தலுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பாயிண்ட் இல்லாமல் போட்டு பாருங்கள், 135 டிவைட் பை 3ன்னு போட்டு எவ்வளோ வருது? 135 டிவைட் பை 3 65 சார். 135 டிவைட் பை 3 45 சார். 45ஆ? நல்லா பாருங்கள். ஆமாம், 45 வரும். ஸோ இது 42. அப்போ 2 ஆன்சரில் 4 ஆன்சரில் 422 422 இருக்காது, 4.22 இருக்காது, 42.2 அல்லது 42 இருக்கும். இந்த 3 அல்லது 4 இருக்கும். பட் இதில் 3 தான் ஆன்சர்னு சொல்கிறேன். ஏன்னா 4வது ஆன்சர் ஆனால் ரவுண்டு ஃபிகரில் கொடுத்துருப்பாங்க அந்த கேள்வியை. ஆனால் கேள்வி வந்து ரவுண்டு ஃபிகரில் புள்ளியெல்லாம் வருது. அதனால் 3வது ஆன்சர்னு சொல்லி அப்படியே நீங்கள் கேல்குலேட்டே பண்ணாமல் கூட போடலாம். இதை கேல்குலேட்டே பண்ணாமல் கூட நீங்கள் அதை பார்த்த உடனே இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் போடலாம். அப்படி பண்ணும்போது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். அட் சேம் டைம் அவசரப்பட்டு தப்பாகவும் போட்டுறக்கூடாது. அடுத்த கேள்வி படிங்க. யாரோ ஒருத்தர் 92வது கேள்வி படிங்க. ஐ பெறுவதற்கு 3x² + xy + 3y² உடன் எதை கூட்ட வேண்டும்? ஆமாம், 3x² + xy + 3y² 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது எதை கூட்டினால் 4x² + 6y வரும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் ஆப்ஷன் எடுங்க. 3x² + xy + 3y² ப்ளஸ் x² + 5xy - 3y² கூட்டுங்க. 3x² + x² 4x² வந்துடுச்சு. xy அப்புறம் 5xy 2 கூட்டினா 6xy வந்துடுச்சு. அப்புறம் அவ்வளோதான் வந்திருக்கு. அப்புறம் 3y² - 3y² ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா? ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 4x² + 6y தான், 6xy தான். அப்போ ஆப்ஷன் 1 தான் ஆன்சர் கரெக்ட். புரியுதா? அந்த 2வது இதோட முதல் ஆப்ஷனை கூட்டினா கரெக்டாக 4x² + 6xy வருது. மற்ற 3 ஆப்ஷனும் கூட்டினா வராது. ஏன் வராது பாருங்க. இதை 3வது ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. 3வது ஆப்ஷனில் 3y² இருக்குது. அங்கே கொடுத்ததுலேயும் 3y² 2 கூட்டினா 6y² வரும். y² இருக்கக்கூடாது. அப்போ 3வது அவுட்டு. 4வதும் அவுட்டு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு xy இருக்குது, அதோட 6xy வரணும் பண்ணால் அதோட 5xy கூட்டினா தான் வரும். அதனால் 4வது அவுட்டு, 3வது அவுட்டு. அப்போ 2வதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்டு. கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம் அதுக்காக. அடுத்த கேள்வி. ஒரு சக்கரம் 3 வினாடிகளில் 48 முறை சுழல்கிறது எனில் 30 வினாடிகள் அச்சக்கரம் சுழலும் எண்ணிக்கை எவ்வளோ? சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். போட்டு பார்த்து சொல்லுங்கள். 3 வினாடியில் 48 முறை. அப்போ 30 வினாடியில் 30
ஏன் இதில் என்ன கஷ்டம்? கேட்குதா? 480 sir. 480 என்பது சரியான விடை. யார் சொன்னது? சொன்னது யாரு? யாரப்பா இப்போ சொன்னது? 480 Pooja sir. யாரு? Pooja sir. பூஜா. வெரி குட், வாழ்த்துக்கள் பூஜா. அடுத்தது 94வது கேள்வி படிங்க பூஜா. கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸின் அளவு என்னன்னு கேட்குறாங்க. இதில் ஏபியும் சிடியும் இணைகோடுகள், பேரலல் லைன்ஸு. இப்போ எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 3xும் அந்த 1ஐயும் கூட்டினா 180 டிகிரி வரணும். 3xையும் 1ஐயும் கூட்டினா 180 டிகிரி வரணும். அப்போ 1 நமக்கு தெரியாது. அப்போது இங்கே பாருங்கள், போடுறேன். த்ரீ எக்ஸ் ப்ளஸ் 1 180 டிகிரி வரணும். 180 டிகிரி கோணம் இல்லையா, டிகிரி. அது பாருங்கள், 3x + 1. ஒன்று வந்து ஈக்குவல் டு 3. 1 வந்து ஈக்குவல் டு 3. 3 வந்து ஈக்குவல் டு எக்ஸ். 3 வந்து ஈக்குவல் டு எக்ஸு. இந்த 3யும் எக்ஸு சமம், 3யும் 1 சமம். அப்போ 1க்கு போல எக்ஸ்ன்னு எழுதலாமா? இந்த கோணமும் 1 கோணமும் 3 கோணமும் ஈக்குவல். ஏன்னா 2 கோடுகள் இப்படி வெட்டும்போது அந்த கிராஸ் ஆகிற 2 கோணங்கள் ஈக்குவல். 1 3 ஈக்குவல். இப்போ இது 2 கோடு இணை கோடுகளாக இருந்தால் இந்த 3ம் எக்ஸும் ஈக்குவல். அப்போ 1க்கு பதில் எக்ஸ்ன்னு எழுதலாம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் 1க்கு பதில் எக்ஸ்ன்னு எழுதுங்க பார்க்கலாம். 3x + 1 = 180. 3x + x = 180. 3x + x 4x. 4x = 180. அப்போ x எவ்வளோ? 4x = 180 ன்னா x எவ்வளோ? 45 degree sir. 45 டிகிரி. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். இவ்வளோ தான். 45 டிகிரி என்பது சரியான விடை. அதில் இருக்கு பாருங்க. ஈஸி தான் கொஸ்டின்ஸ் எல்லாம். இந்த கொஸ்டின் ஈஸி. அடுத்தது பாருங்க. இது யாரோ ஒருத்தர் படிங்க 95வது கேள்வியை. 3p + 4 = 25 எனில் p - இன் மதிப்பு. பி மைனஸ் இல்லை, பியின் மதிப்பு. அந்த மைனஸ் மாதிரி அது பியின் மதிப்பு என்ன? ஓகே, சரி பாருங்கள். இது நம்ம போடலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்தே போடலாமா? Yes sir. 3p + 4 என்னது? 3p + 4 = 25. 3p + 4 = 25. இப்போ பியின் மதிப்பு என்ன? இந்த 3pயை லெஃப்ட் சைடில் வச்சுக்குவோம். 4 அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும்? -4 ஆகும். அப்போ 25 - 4 வந்து எவ்வளோ? 21 ஆகும். அப்போ பி எவ்வளோ? 21 sir. 3p = 21. பி எவ்வளோ? 7 sir. 7. கரெக்ட். 7 என்பது சரியான விடை. வருதா பார்க்குறோம். 7 விடை கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, 96வது கேள்வி படிங்க. அடுத்தடுத்து வரும் 3 முழு எண்களின் கூடுதல் 30 எனில் இடையே அமையும் எண் எது? 3 அடுத்தடுத்த எண்ணு கூட்டினா 30 வருதாமா? பாருங்கள், இங்கே பாருங்கள். நான் போடுறேன். இந்த கேள்வியெல்லாம் நான் போடுறேன். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி வர்ற கேள்வி. எல்லா பரீட்சையில் எல்லா வருஷமும் வருது. அதனால் நான் போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா அடுத்தடுத்த அப்படின்னா ஒரு நம்பர் வந்து x - 1, அடுத்த நம்பர் எக்ஸ், அதுக்கடுத்த நம்பர் x + 1 இல்லையா? அடுத்தடுத்த நம்பர், அதாவது 8 9 10. 9 எக்ஸ்ன்னு வச்சுட்டா 8 வந்து x - 1, 9 - 1, 10 வந்து 9 + 1. அப்போ இது வந்து 3 கூட்டினா 30 வருதுங்கிறாங்க. x - 1 + x + x + 1. அப்போ என்னாச்சு? 3x
ஈக்குவல் டு 30. அதெல்லாம் லெஃப்ட் சைடு 4 கூட்டினா 1 அழிஞ்சிருது. அப்போ 3x கூட்டினா 3x வருதா? x ஈக்குவல் டு 30. அப்போ எக்ஸ் இல்லை 3x ஈக்குவல் டு 30. அப்போ எக்ஸ் எவ்வளோ? 10 சார். 10. அப்போ மூணு நம்பர் என்னென்ன நம்பர் சொல்லுங்கள். அந்த 3 நம்பர் என்னென்ன நம்பர்? எக்ஸுங்கிறது நடுவாக 10 11 12 9 10 11 இல்லையா? எக்ஸை விட எக்ஸ் மைனஸ் 1 போட்டால் 9 எக்ஸ் ப்ளஸ். இப்போ 3 கூட்டுங்க. 9 10 11 கூட்டினா 30 வருதான்னு பாருங்க. வருது சார். வருது. அப்போ நடு நம்பர் என்ன? நடு நம்பர் என்ன? 10 சார். 10 இருக்கா? 10 இருக்கு. ஆன்சர் கரெக்ட். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அடுத்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதம் 5 ஆண்டுகளில் 10,080 ஆகிறது எனில் அதனுடைய அசல் என்ன? இதுவும் நானே போடுறேன் உங்களுக்கு. நானே ட்ரை பண்ணுறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள். இது நம்ம நேற்று பார்த்தோமான்னு தெரில. நேற்று பார்க்கல. சரி, இப்போ வட்டி ஈக்குவல் டு, அதாவது இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 படிச்சிங்களா? படிச்சேன் சார். எஸ் சார். பிஎன்ஆர் பை 100. பி என்பது அசல், பிரின்சிபல், அதுதான் பி. பி என்பது பிரின்சிபல். பி என்பது பிரின்சிபல். இந்த பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த கணக்கில்? அசல் என்னன்னு கேட்டிருக்கான். பி கொடுக்கல. பி அப்படியே வச்சுப்போம். பி கொடுக்கல, அதான் கண்டுபிடிக்கணும். அப்படியே அது தெரியாது. அடுத்தது என் எவ்வளோ வருஷம்? 5 வருஷம் சார். 5 வருஷம். 5 வருஷம். அப்புறம் ஆர் எவ்வளோ? 8% இல்லையா? 8%. ஆறுங்கிறது வட்டி. 8%. 8%. பி கொடுக்கல, ஐயும் கொடுக்கல. ஆஃப் பண்ணி வைங்க. உங்க மைக் ஆஃப் பண்ணி வைங்க. அப்போ ஐ கொடுக்கல, ஆனால் 10,080 கொடுத்துருங்க. அது என்ன தெரியுமா? அந்த அசலும் வட்டியும் சேர்ந்தது. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசலும் வட்டியும் சேர்ந்தது என்ன தெரியுமா? பி வந்து அசல், அதோட வட்டியை ஐ சேர்த்துனீங்கன்னா அதை தான் கொடுத்துருக்காங்க. 10,080 கொடுத்துருக்காங்க. சரியா? 10,080. பி தெரியாது நமக்கு. பிஎன்ஏ வச்சுப்போம். பிஎன்ஏ வச்சுக்கலாம். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஐக்கு பதிலாக பிஎன்ஆர் பை 100 போடலாமா? போடலாம். பாருங்கள். அப்போ பி வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஐக்கு பதிலாக பிஎன்ஆர் பை 100 போடலாம். ஐக்கு பதிலாக பிஎன்ஆர், அது பி தெரியாது. பி அப்படியே வச்சுக்கோங்க. என் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 8 டிவைட் பை 100 ஐ ஈக்குவல் டு, இது ஈக்குவல் டு 10,080. அப்போ 5 இன்ட்டு 8 பை 100 என்ன வருது? 5 இன்ட்டு 8. ஓகே, இது பி ப்ளஸ் பி இன்ட்டு 5. அப்போ 5 இன்ட்டு 8 40 பி டிவைட் பை 100. 0 அடைஞ்சது. 4 பி டிவைட் பை 100. 4 பிக்கு பதிலாக 0.4 பின்னு போடலாமா? 0.4 பி. 4 பை 10க்கு பதிலாக 0.4 பி போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 10,080. அப்படின்னா பி இன்ட்டு 1 ப்ளஸ் 0.4 பி பெருசு போடலாம். பியை காமனாக எடுத்துட்டேன். அப்போ 10,080. அதாவது 1.4 பி ஈக்குவல் டு 10,080. அப்போ பி எவ்வளோ? பி வந்து 10,080 டிவைடட் பை 1.4. 10,080 1.4 வகுக்கணும். இப்போ பி ஈக்குவல் டு 10,080 டிவைடட் பை 1.4. அப்போ 7,200. எவ்வளோ? 7,200 சார். வருதா? எல்லாருக்கும் வருதா 7,200?
10,050 1.4 வகுத்து பாருங்க. 7,200 ஆமாம், sir. 7,200. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக், வாழ்த்துக்கள். அடுத்தது 98வது கேள்வி படிக்கண்ணா. தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி படிங்க யாரோ ஒருத்தர். ஒரு முக்கோணத்தின் இந்த இரண்டு பக்கங்களின் கூடுதலும் மூன்றாவது பக்கத்தை விட டேஷ் இருக்கும். ரெண்டு முக்கோணத்தில் 3 பக்கம் இருக்கும், 3 கோணம் இருக்கும், 3 பக்கம் இருக்கும். அப்போது 2 பக்கத்தை கூட்டினா அது 3 அது என்னவா இருக்கும்? சமமா இருக்கும் தானே சார்? சமமாக இருக்குமா? 2 பக்கத்தை கூட்டினா அது 3வது பக்கத்தை விட சமமாக இருக்குமா? இல்லை, அதிகமாக இருக்கணும். அப்போ தான் முக்கோணம் வரைய முடியும். அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ அதிகமாக இருக்கும் என்பது சரியான விடை. சரி, அடுத்து 99 போகலாம். 99 போகலாமா? இப்போ இப்படி கேட்பாங்க, சிலர் இப்படி கேட்பாங்க பாருங்கள். அந்த முக்கோண கேள்வியை இப்படி கேட்பாங்க. 3, 4, 5 இதை இந்த 3 பக்கம், ஒரு பக்கம் 3, ஒரு பக்கம் 4, ஒரு பக்கம் 5, இந்த 3 பக்கம் வச்சு ஒரு முக்கோணம் வரைய முடியுமான்னு கேட்பாங்க. அப்போது 2 பக்கம் கூட்டினா 3வது விட அதிகமாக இருக்கணும். இப்போ 3 + 4 கூட்டினா 5 விட அதிகமாக இருக்கா? 3 + 4 7. அப்போ ஆமாம், அப்போ இது முக்கோணம் வரைய முடியும். ட்ரையாங்கிள் இஸ் பாசிபிள். இப்படி கொடுத்துருக்காங்க வச்சுங்க, 10, 11, 22, இது முக்கோணம் பாசிபிளா? நோ சார், இஸ் நாட் பாசிபிள். அது ஈக்குவலாக இருக்குது, அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி 8, 7, 8, 14, இதுவுமே ட்ரையாங்கிள் இஸ் நாட் பாசிபிள். ஏன்? 2 பக்கத்தை கூட்டினா 3வது விட சிறுசாக இருக்குது, அதுவுமே நாட் பாசிபிள். சரியா? அப்போ 3 பக்கமும் 2 பக்கத்து கூட 3வது விட அதிகமாக இருந்தால் தான் ட்ரையாங்கிள் இஸ் பாசிபிள். ஓகே, அதுதான் கொடுத்துருக்கான். ஓகே, 112 டிவைடட் பை 528 என் எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுங்க. 112 டிவைட் பை 528 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்னு பாருங்கள். 2 2ஆல் மேலே வகுத்து பாரு, வேலையும் கீழே வகுத்து பாருங்கள், என்ன வரும்னு பார்க்கலாம். அதே சுருக்கி அதை எளிய வடிவில் எழுதி பாருங்கள். சார் 7/33 சார். 7/33 வருது. அப்போ என்ன கேட்டுக்கான்? எளிய பகுதியின் இலக்கங்களின் கூடுதல். பகுதிங்கிறது மேலே இருக்கிறதா கீழே இருக்கிறதா? 7/33 கீழே இருக்கிறது. கீழே இருக்கிறது 2 33 இருக்கு. அந்த 2 3 3 கூட்டம் என்ன வருது? 6 சார். 6 என்பது சரியான விடை. அடுத்தது 100வது கேள்வி படிங்க. 7ஐ கொண்ட எண்ணிக்கை. 7ஐ ஓரிலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை. ஈரிலக்க எண்கள் என்றால் 11லேருந்து 99 முடிய, 11லேருந்து 99 முடிய இருக்கிறது ஈரிலக்க. அதில் 7 வர்றது ஒரு தடவையாக 7 வந்துருக்கணும். அது மாதிரி எத்தனை நம்பருக்கு போடுங்க, எழுது பார்க்கலாம். முதல்ல இது 17, ஒரு 7 வருது. அதுக்கப்புறம் 27 பாருங்கள், அது நம்ம இங்கே எழுதலாம். 17, 27, 37, சொல்லுங்கள். 47, 57, 67, அடுத்தது 70 வரும், 71 வரும், 72 வரும், 73 வரும், 74 வரும், 75 வரும், 76 வரும், 77 வரும், 78 வரும், 79 வரும், 80 வராது, 87 வரும், 97 வரும். இப்போ கூட்டுங்க, எவ்வளோ நம்பர் வந்திருக்குன்னு கூட்டுங்க. 18 நம்பர் வரும். 18 என்னப்பா? 18 இலக்கம் வரும், 18 நம்பர் வரும். அதுதான் ஆன்சர்.
இதில் தப்பு பண்ணிடக்கூடாது. அந்த 7ல் 70 போட மறந்துடுவீங்க. அதை கூட்டாமல் விட்டு 17 போடுவீங்க. அப்போ தப்பாயிடும். அடுத்தது 101வது கேள்வி படிங்க. 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5 மீட்டர் ஐ 2 மீட்டர் மைனஸ் 1 வகுக்க கிடைப்பது. இது வர இருங்க. 10 மீட்டர் மைனஸ் 5 மீட்டர் ஸ்கொயர்லேருந்து 2 மீட்டர் மைனஸ் 1 வகுக்க கிடைப்பது என்ன? நீங்களே சொல்லுங்கள், என்ன வரும்? சார் 1 மீட்டர். 1 மீட்டரா சார்? இருங்க காமிக்கிறேன். 10 மீட்டர் டிவைடட் மைனஸ் 5 மீட்டர் டிவைடட் பை 2 மீட்டர் மைனஸ் 1. 1 மீட்டர் எப்படி வரும்? 2 மீட்டர் சார். 2 நல்லா பாரு. 5 மீட்டர் மைனஸ் 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5 மீட்டர் டிவைட் பை 2 மீட்டர் மைனஸ் 1. 5 மீட்டர் சார். 5 மீட்டர் என்பது சரியான விடை. ஏன்னா 10 டிவைட் பை 2 5 மீட்டர், 5 மீட்டர் டிவைட் பை 1 அது 5 மீட்டர். அதுதான் இப்போ 10 மீட்டர் பாருங்கள். இப்படி பாருங்கள். அது உங்களுக்கு ஏன் அது கஷ்டம்னு எனக்கு புரியல. இருந்தாலும் 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் என்னது 5 மீட்டர். 5 மீட்டர் இதை 5 மீட்டர் வெளியெடுத்தால் என்ன ஆகும்? 5 மீட்டர் வெளியெடுத்தால் 2 மீட்டர் மைனஸ் 1 வரும். இப்போ என்ன கொடுத்துருக்கான்? இந்த 10 மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் 5 மீட்டர் 2 மீட்டர் மைனஸ் 1 வகுத்தா என்ன வரும்? 5 மீட்டர் வரும். அதுதான் கொடுத்து. ஓகே, அடுத்தது 102 படிங்க. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். இன்றைக்கி ஈஸி பேப்பர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டுங்கிறக்கா. அப்படியே போக போக டிஃபிகல்ட் பேப்பர் போகலாம். The number which is subtracted from minus 6/11 to get 8/9 is. இப்போ 6/11 ஏதாவது கழித்தால் 8/9 வரும். அந்த ஏதாவது என்ன? அப்போது எப்படி எழுதணும் பாருங்க. 6/11 ஏதாவது கழித்தால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம் எப்பவுமே, இல்லையா? ஏதாவது கழித்தால் என்ன வரும்? 8/9 வரும். 8 டிவைட் பை 9. அப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் இந்த பக்கம் ரைட் சைடில் கொண்டு வந்தால் எக்ஸ் பாசிட்டிவ் ஆயிடுது. எக்ஸ் ஈக்குவல் டு 6/11 8/9 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 8/9 அப்படின்னு போட்டால் அப்போ இது எல்சிஎம் எவ்வளோ? எல்சிஎம் 99. இப்போ 9 6 54 54 ப்ளஸ்ஸு. அப்போ 9 11 மைனஸ் 88 மைனஸ் 88. 54 மைனஸ் 88 மைனஸ் 34 சார். மைனஸ் 34. ஆமாம், மைனஸ் 34 டிவைட் பை 99 வருது. ஆன்சர் வருதான்னு பார்த்துலாமா? மைனஸ் 34 டிவைட் பை 99 இருக்கு பாரு. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். கரெக்டாக சொல்லிட்டு இந்த குழந்தை, வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்தது நிழலிட்ட பகுதியின் பரப்பளவு என்ன? நிழலிட்டன்னா கோடு போடாத இடம். சதுரம் இருக்குது. அந்த சதுரத்தோட சைடு 10 சென்டிமீட்டர். அந்த என்டையர் சதுரத்தோட பரப்பளவு என்ன? 10 × 10 100 இல்லையா? ஸ்கொயர், அதாவது சதுரத்தின் பரப்பளவு, ஸ்கொயரோட பரப்பளவு ஏ ஸ்கொயர், அதாவது 10 × 10 இந்த கணக்கில். அப்போ அது 100 ஆச்சா. அடுத்தது அது இது மொத்த ஸ்கொயர். அந்த நிழல்னா இப்போ இந்த கோடு போட்டதை இது பண்ண ஒரு கோடு போட்டது பார்த்தீங்கன்னா இது கால் வட்டம், இது ஒரு கால் வட்டம், இது ஒரு கால் வட்டம், இது ஒரு 4 கால் வட்டம், ஒரு முழு வட்டம். அந்த முழு வட்டத்தோட ஆரம் எவ்வளோ? அந்த வட்டத்தின் ஆரம் எவ்வளோ? 10ல் பாதி 5 தான் ஆரம் இல்லையா? அப்போது வட்டம் சர்க்கிளோட ஏரியா என்னென்னா பை இங்கே பையன் ஓகே போடலாம். பிஏன்னு பை ஆர் ஸ்கொயர்.
ஆர் 5 இன்ட்டு ஸ்கொயர், அதாவது 5 ஸ்கொயர் வந்து 25, 25 பை, 25 பை. அதை கழிக்க வேண்டும். 100லிருந்து 25 பையை கழித்தால் என்ன வருமா? அது ஆன்சர். இப்போ 100 மைனஸ் பை எவ்வளோ? 22/7. அப்போ 25 இன்ட்டு 3.4 வச்சுக்கலாம். 3.4 22/7 ஒன்று தான், 3.4. அப்போ கழித்தால் என்ன வருமா? அது. இப்போ 100 ஓகே. 100 25/3.14 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். டூ 35.45 சார். இல்லை, 25 இன்ட்டு 3.14 எவ்வளோ வருது பாருங்கள். ஒரு 78 வருது. அது அப்போ 100 மைனஸ் 78 வருது. அப்போ ஆன்சர் என்ன? 22 வரணும். வருதான்னு பார்க்கலாமா? ஆன்சர் வந்து 22 பக்கத்தில் இருக்கணும். அப்போ எது பக்கத்தில் இருக்கு? 21.5. ஏன்னா நம்ம அங்கே அப்ராக்சிமேட் பண்ணிட்டோம்ல. இப்போ 21.5 இந்த மாதிரி அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பரீட்சையில். ஏன்னா ஒவ்வொரு ஆன்சரும் தள்ளி தள்ளி இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து 21.5, 22, 22.5 பக்கம் பக்கமாக கொடுத்தாங்கன்னா அப்ராக்சிமேட் பண்ணால் தப்பாயிடும். பட் இது பாரு, தூரமாக 100, 77 அந்த மாதிரி கொடுத்துருக்கான். அதனால் நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். அடுத்தது 104வது கேள்வி பாருங்கள். பின்வருவனற்றை பொறுத்துக. ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. எதுன்னு பொருத்தணும், எதுக்கு பார்க்கலாம். மைக் ஆஃப் பண்ணி வைங்க. கிளாஸில் இருந்துட்டு பேசக்கூடாது. முதல்ல பேசினாலும் பேசிட்டு போங்க, ஆனால் மைக்கை ஆன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள். ஏபிசிடி இந்த பக்கம் 1 2 3 4 எது பொருந்தும்? 2x + 3 × 2x - 3 என்ன வரும்? 4x² - 9 வருமா? 2x + 3 a + b × a - b இப்படி இருக்கு. a + b இப்படி இருக்கு. a + b × a - b = a² - b². அதுதான் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா a + b × a - b. அப்போ a² 2x², அது 4x². 3 × 3 9, 4x² - 9. அப்போ a வந்து 3. a3 உள்ள பதில்கள் தான் கரெக்டு. இந்த ஆப்ஷனில் a3 எதில் இருக்குது? எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குது. இப்போ 3 4 அவுட்டு. 1 2ல் ஏதோ ஒன்று தான். இப்போ பி பாருங்கள். 5 × 4xy - 4. 5x × 4xy அப்படின்னா 20x²y. 20x²y எங்கே இருக்குது? b = 4 எங்கே இருக்குது? அதுதான். எந்த ஆப்ஷனில் b = 4 இருக்கு? 1 2ல் ரெண்டாவது ஆப்ஷன். அதுதான் ஆன்சர். எல்லாம் பூரா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த மாதிரி 1 2 பார்த்து கண்டுபிடித்து விடலாம். அடுத்தது பாருங்கள். 998 ஸ்கொயரின் மதிப்பு என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்னா 998 × 998 பெருக்கி நீ கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலாம். அல்லது இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்படி பார்க்கலாமா? 998 ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும்னா 998 × 998 இப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா ப்ராக்கெட் 1000 - 2 ஹோல் ஸ்கொயர்னு கண்டுபிடிக்கலாமா? போடலாமா? அப்போ a - b ஹோல் ஸ்கொயர் அங்கிற ஃபார்முலா. a - b ஹோல் ஸ்கொயர்னா a² 1000² + b² 2² -2ab 2 × 1000 × 2. இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 1000 × 1000 இவ்வளோ வருது. 1000 3 0 3 6 0 -2 2 × 2 இது மைனஸ். இது இப்போ -4. அதில் இது ப்ளஸ். சாரி, இங்கே ப்ளஸ் போடணும், மைனஸ் போட்டோம். ப்ளஸ் இது சாரி a² + b² + 4. அப்போ -2ab -2 என்ன? 2 × 1000 × 4000. அப்போ இதுலேருந்து அப்போ 10 3 5 4 -4000.
அப்போ எவ்வளோ வருது? ஒரு 9,95,004 sir. இருங்க, ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் பார்த்து கண்டுபிடி சொல்லுங்கள். எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும்? Second option sir. நல்லா பாருங்கள், கண்ணில் விளக்கணும் விட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் போட்டது பாருங்கள். இதில் Third option sir. இதில் 3, 6, 7 இருக்குது. அது 4000 போச்சு. அப்போ 6 டிஜிட் தான் வரும். 6 டிஜிட் உள்ள ஆப்ஷன் என்ன? இதுதான் 6 டிஜிட் ஆப்ஷனு. இது ஏன்னா 3, 6, 8 டிஜிட் அது வராது. 3வது ஆப்ஷன் தான் ஆன்சர் கரெக்டு. இப்படி உங்களை ஏமாற்றிடுவாங்க. உங்களுக்கு பார்த்து ஈஸி மாதிரி தெரியும், ஆனால் தப்புப்பட்டு வந்து வெளியே வரும்போது காலரை தூக்கி விட்டு எனக்கு ரைட்டுன்ட்டு வருவீங்க. ஆனால் அங்கே மூட்டை தான் கிடைக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பரீட்சைகள்லாம். நம்மளை ஏமாத்துறக்கண்ணே அவன் கேள்வி கேட்பான். 106வது கேள்வி படிக்கண்ணா. நூற்றி 6வது கேள்வி படிங்க. ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் பரப்பளவு a² - b². சதுர அலகுகள் மற்றும் அகலம் a - b அலகுகள் எனில் அதன் நீளம். அப்போது செவ்வகத்தில் ஏரியா வந்து பரப்பளவு வந்து நீளம் இன்ட்டு அகலம். பரப்பளவு கொடுத்துட்டான், அகலம் கொடுத்துட்டான். இப்போ நீளம் கண்டுபிடிங்க. a² - b² டிவைட் பை a - b வகுத்தல் a - b என்ன வரும்? a² - b² வகுத்தல் a - b என்ன வரும்? பாரு, இப்போ தான் போட்டோம் நம்ம. ஏதோ கணக்கில் இப்போ தான் போட்டோம். இதுக்கு முன்னாடி கணக்கில் போட்டோம் நினைக்கிறேன். பாருங்கள், a + b × a - b என்ன? a² - b². இப்போ a² - b² மைனஸ் a - b வந்து என்ன வரும்? a + b வரும். a + b என்பது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 107. 3 நபர்களில் 2 நபர்கள் மட்டும் நேர்முக தேர்வில் தேர்வு செய்யப்படுவர். அப்போ அதனோட சதவீதம் என்ன? மூணு நபர், 2 நபர். சொல்லுங்க இயேசுராஜா, என்ன ஆன்சர்? 3 நபர்கள், 2 நபர் தான் நேர்முக தேர்வு. எப்படி போடுறது பாருங்கள், போடுறேன். இங்கே போடலாமா? 2 டிவைடட் பை 3 இதை ப்ராக்கெட்டில் போட்டுங்க, இன்ட்டு 100 போடுங்க. எவ்வளோ வருது? 200 டிவைட் பை 3 எவ்வளோ வருது? 200 டிவைட் பை 3 போடுங்க. 200 டிவைட் பை 3 66.66 அதான் அது என்ன வரும்? எது 66.66? இங்கே பின்னத்தில் கொடுத்துருக்கான், இங்கே ரேஷியோவில் கொடுத்துருக்கான். எந்த ரேஷியோ? 66.66. எந்த ஆப்ஷன் கரெக்ட் சொல்லுங்கள்? 62 2/3%. அதுதான் சரியான விடை. அதுதான் 66.6. ஓகே, இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணி புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள். ஓர் இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்னர் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைந்தது எனில் அதன் தற்போதைய மதிப்பு எவ்வளோ? 2 வருஷத்துக்கு முன்னாடி 7,000, 70,000, 4% குறையுது. பாருங்கள், போடுறேன். 70,000 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4% குறையுது. இது 2 ஆண்டுன்னா இப்போ 2024, 2022 2000 ருப்பீஸ் 70,000. இப்போ 2023 4% குறையுதுன்னா எவ்வளோ குறையும்? 70,000
இன்ட்டு 4/100 குறைஞ்சிருக்கு. எவ்வளோ வருது இது? 70,000 இன்ட்டு 4/100 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எவ்வளோ வந்தது? 280 sir. 2800 வருது. அது குறைஞ்சிருச்சு. அப்போ ஆக்சுவலாக அதனுடைய விலை என்ன இருக்கும்? 70,000 2800 குறைச்சா என்ன வரும்? 67,000. எவ்வளோ வரும்? 67,000. எழுபதாயிரத்துலேருந்து 2800 கழிங்க. என்ன கழிக்கிறது கூட்டாலே உங்களுக்கு தகராறா? 4,200 sir. 70,000லேருந்து 2800 கழின்னு சொன்னேன். 67,200 சார். அதான் 2வது வருஷம் அதனோட வேலை. 3வது வருஷம் அது இந்த வருஷம் மறுபடி 4% குறையுது. அப்படின்னா எவ்வளோ குறையுதுன்னா 67,200லேருந்து 4% கண்டுபிடிங்க. எவ்வளோ வருது பாருங்க. வருதான்னு பாருங்க. 2,688 வருதான்னு பாருங்க உங்க கணக்குப்படி. இப்போ 2024 என்ன விலை இருக்கும் என்றால் 67,200லேருந்து 2,688 கழித்தால் 2,688 கழிச்சு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதுதான் ஆன்சர். $64,312 நல்லா பாருங்க. 64,312 நல்லா பாரு. நல்ல கணக்கு போடுங்க. தப்பாக போடாதீங்க. $64,512 என்கிறது தான் விடை. பார்க்கலாம் விடை இருக்கான்னு பார்க்கலாம். 64,512 இருக்கிறது. வெரி குட், கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் தப்பாக போடுறீங்கம்மா? கழிக்கிறது கூட தப்பாக கழிக்கிறீங்க. 67,200லேருந்து மைனஸ் 2,688 ஏன் 64,312 சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரில. கழித்தல் கூட தப்பாக பண்ணுவாங்களா? கூட்டல் கழித்தலே தப்பாக பண்ண அப்புறம் இங்கே போய் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தப்பே பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் அவ்வளோதான். அப்புறம் பரீட்சை போய் எப்படி பாஸ் பண்ணுறது? சரி, அந்த 109வது கேள்வி மற்றதெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் 9 மணிக்கு நம்ம மீட் பண்ணுறோம். நம்ம இருக்கிற கணக்கெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் சயின்ஸுக்கு போகிறோம். அப்படிலாம் பண்ணலாம். தேங்க்யூ.